ஹாய் நாமீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு மை ஃபிஃப்த் சேனல் தான். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய பிக் டேனா இன்றைக்கி வந்து வீக்கு பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே வீ. நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு யாரும் தெரியல, பிகாஸ் இன்றைக்கி வந்து வீக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அதனால நான் வந்து இன்றைக்கி வந்து வீக்கு ஒரு பர்த்டே ஸ்பெஷலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி யோசித்து ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்டா. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோ உங்களுக்கு வீட்டில் பிடிச்ச பாட்டு பிடிக்கிற எதாவது இருந்தால் சொல்லிடுங்கடா. ஓகேவா? எல்லோரும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் என்ன கமெண்ட்ஸ்லாம் பண்ண மாட்டேங்க. கமெண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட் ஆகும். எனக்கு மட்டும் எனக்கு தெரியல, எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, இந்த பாட்டு பிடிக்காத பாட்டு உங்களுக்குலாம். ஸோ அப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். அப்படின்ட்டு எனக்கு வந்து கொஞ்சம் வாய்ஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா என்னால் வந்து ஒழுங்காக எந்த ஸ்பெல்லிங்கும் வந்து ஸ்பெல் பண்ண முடியாது. ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது மாதிரி யாரும் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஓகேவா? அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்டா. ஸோ உங்கள் டைம் கிடைக்கிறப்போ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட்லேருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம வந்து அப்படியே ஸ்டோரிக்கு வரணுமா? இது வந்து ஒரு ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரி தான். இதுக்கு வந்து யாரும் அடிக்ட் ஆகிடாதீங்க, அப்புறமா யாரும் சீரியஸாகவும் எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் டா. நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போடலாமா? ஸோ இந்த ஒன்ஷோட நேம் பார்த்தீங்கன்னா பர்த்டே சர்ப்ரைஸ். ஸோ இந்த பர்த்டே சர்ப்ரைஸ் என்ன பார்க்கலாமா? வாங்க நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் அம்மா சண்டை போட்டுருக்கீங்க. இல்லை, நான் இந்த காலேஜ் தான் போவேன், இந்த கோர்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லுவாங்க. அந்த கோர்ஸ்லாம் வேண்டாம், இந்த காலேஜும் வேண்டாம், அந்த காலேஜ் ரொம்ப தூரமாக இருக்கணும்னு. நீங்கள் இல்லை, எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும், இந்த கோர்ஸ் தான் வேணும். எல்லோரும் அங்கே தான் போகிறாங்க. டேயாங், ஜிம்மின், மியா, லியாலாம் அங்கே தான் போகிறாங்க. நான் அங்கே தான் போவேன், நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன் அவன் சொல்லிட்டு நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கடா. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை அங்கே போகவே கூடாதுன்னு. நீங்கள் வந்து அப்படியே அடம் பிடிக்கிங்க, நான் அங்கே தான் போவேன், அங்கே தான் படிப்பேன், இல்லைன்னா எனக்கு படிப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டை போட்டுருக்கீங்க. அப்புறமா உங்கள் அம்மாவும் வந்து அப்படியே தலையில் கழிச்சு உட்காந்துருக்காங்க. நீ படிக்கிறனால பரவாயில்ல, தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே உங்கள் அப்பா பார்ப்பீங்க. உங்கள் அப்பாவும் சரி நான் பேசுகிறேன் உங்கள் அம்மா கிட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி அப்படியே நீங்கள் வந்து அடம்லாம் பிடிச்சி ஒரு 3 months கழிச்சு அப்படியே அட்மிஷன்லாம் வாங்கிட்டீங்க. ஸோ அவங்க வந்து இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, நான் வந்து அட்மிஷன் வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களாம் அப்படியே உட்காந்துருக்கீங்க, அட்மிஷன்லாம் வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் டேஸ் காலேஜ். ஸோ நீங்கள் வந்து அப்படியே உங்கள் பேக்கெல்லாம் தூக்கி போட்டு போடுறீங்க. ஸோ போயிட்டு அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க ஜிம்மின், ஜேகே எல்லாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அம்மாட்டி ஜேகே கேட்குறாரு, என்னடி இங்கே அட்மிஷன் வாங்கிட்டேன் கூட வாங்கிட்டேன்டா, யார் வயனாச்சு எல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அம்மாட்டி ஜிம்மின்னு கேட்குறாரு, எப்படிடி வாங்கினேன்? அது ஒன்றும் இல்லை, 2 நாள் பட்டினியாக இருந்தேன். எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவும் சொன்னாரா, அப்புறம் எங்கள் அம்மாலாம் ஒத்துக்குப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லணுன்னே வீயும் அது சரிதான், நீ எப்படியா இருந்தாலும் உனக்கு தேவையான எப்படியாவது போராடி எடுத்துப்பல்ல அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் நான் யார் வயனாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்புறம் காலை தூக்கி விடுறீங்க. பார்த்தா அப்புறம் லியா, மியா, ஜாரெல்லாம் ஓடி வராங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சொல்லுங்க, இவ்வளோ நாள் இருந்து உங்களுக்கு ஆகுது அப்படின்னு சொன்னது நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சொல்கிறாருல, அதெல்லாம் அப்படி தான், நீ வெயிட் பண்ணலாம் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டாம்னு அவள் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. நான் எப்போ தனியாக போகிறது நீங்கள் இல்லாமன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவள் சொல்கிறாங்க, அதான் தெரியல, அப்புறம் மூட்டு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே அப்படியே ஒன்றா போகிறீங்க. ஸோ நீங்கள் ஏன் அடம் பிடிச்சி வாங்கியிருப்பீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேங்கு, நீங்கள் எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் நான் காலேஜுக்கு அப்புறம் வெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ போன வருஷம் 11th 12th என்ன இருக்குன்னா, நீங்கள் சொல்கிற குரூப் அவங்க எடுத்துகிட்டுருப்பாங்க. ஸோ இந்த குரூப் காலேஜ்க்கு வந்து நாங்கள் சொல்கிற குரூப்பாக நீ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதே குரூப்புக்காக அதே கோர்ஸுக்காக சண்டை போட்டு அவங்க அம்மாட்டேருந்து வாங்கிட்டு வந்துருப்பீங்க. அப்புறமா அவங்க வந்து டேயாங் மேலே வந்து ஒரு குட்டி கண்ணு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டேயாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் டேயாங்க வந்து யாராவது பிடுங்கிட்டு போயிடுவாங்களோ உங்கள்கிட்ட பயந்துட்டு நீங்கள் வந்து டேயாங் முன்னாடியெல்லாம் சுற்றுவீங்க. நீங்கள் வந்து டேயாங்கிட்ட யார் பேசினாலுமே நீங்கள் வந்து அப்படியே முறைச்சி பார்ப்பீங்க. ஜாரா, லியா, மியா தவிர்த்து யாராவது பேசினாங்க அவங்க ரொம்ப கோவம் பொசசிவ் அவங்களுக்கு ரொம்ப ஆகும். ஸோ இது வந்து டேயாங்க்கும் தெரியும், டேயாங்க்கும் நம்மள குட்டி கண்ணு. பட் டேயாங் வந்து அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இல்லை அவங்கக்கிட்ட நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிப்பீங்க. அப்போ அது வந்து டேயாங்க்கு தெரியும் உங்களுக்கு வந்து அது மேலே குட்டி கண்ணுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஜேகே, ஜிம்மின், லியா, மியா, ஜாராக்கெலாம் தெரியும். ஸோ அவங்கெல்லாம் வந்து
அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் இருக்க சண்டை போட்டு அவங்க அந்த காலேஜ்க்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால யாருமே அதை பற்றி எதுவும் பெருசாக கேட்டுக்கல. ஸோ அப்படியே நீங்கள் காலேஜ்க்குலாம் போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் டே காலேஜ் வந்து அவங்க எப்போ போல் ரொம்ப ஜாலியாக போகிறோம். நீங்கள் எப்படி உட்காந்துருப்பீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 நாள் ஃபஸ்ட்டு பெஞ்சில் செகண்ட் லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பெஞ்ச். செகண்ட் லாஸ்ட் பெஞ்சில் வந்து நீங்கள் 4 பேர் உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி தான் ஜேகே, ஜிமின், 3 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்படி தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வாயாடி ரொம்ப சோம்பேறி பிடிச்ச பிள்ளை. நீங்கள் வந்து எதுவும் அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிக்க மாட்டீங்க. படிப்புலேயும் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து எப்போ தெரியுமா, நீங்கள் எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு வந்துடுவீங்க. பட் அந்த 3 பேரும் வந்து பின்னாடிலேருந்து ஃபஸ்ட்டு வர கேஸு. நீங்கள் வந்து எவ்வளோ மஸ்தி பண்ணாலும் எவ்வளோ சேட்டை பண்ணாலும் வந்து எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட்டு வந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அப்போ உங்கள் அம்மாவுக்கு வந்து சரி ஓகே அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்களை விட்டுருப்பாங்க. ஸோ இப்படியே அவங்க காலேஜ் ஃபுல்லாக அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ உங்கள் காலேஜ் வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு உங்களுக்கு வந்து. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வீக்குள்ள இருக்கீங்களா, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போகுது. அப்போ வந்துட்டு இப்போ வந்து வீக் வந்து இப்போ வந்து நிறையா ப்ரொப்போசல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. வீயோட அழகை பார்த்து எல்லோரும் மயங்கி வீக் அப்படி ப்ரொப்போஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்க எல்லாம் பார்க்கும்போது அப்படியே நீங்களே போய் அவளால் லவ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீங்கள் தொடச்சி விட்டுறீங்க. அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்களே ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ வந்துட்டு அங்கே ஒரு பொண்ணு சொல்கிறான், அவனுக்கு வீக் மேலே கண்ணு வேணும்னா நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அவன் வந்து என் ஃப்ரெண்டு, அவனுக்கு வந்து அவங்களோட பொண்ணுங்கள்லாம் பிடிக்காது. ஸோ நீ கிளம்பு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவன்ட்டு அவன் வந்து உடச்சிக்கிட்டே போகிறா. ஸோ இப்படியே தான் வீக் என்ன ப்ரொப்போசல் வந்தாலுமே நீங்கள் வந்து அவள் கையை வாயை உடச்சி விட்டு வந்துடுவீங்க. யார் வீட்டை பேசாலுமே நீங்கள் வந்து அப்படியே வாயெல்லாம் உடச்சிருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பொண்ணு வந்து வீக்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பா. அவன் வந்து எதுவும் கேட்டுக்கோடா, அவன் வந்து நோட்ஸ்க்காக தான் வந்திருப்பா வீக்கிட்ட. நீங்கள் வந்து அவன் வந்து பேசாலே தொட்டு பேசாலே வீயை பார்த்துன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா டக்குன்னு அந்த கையை பிடிச்சி இழுத்து கிளாஸ் கூட்டு வந்துடுறீங்க. அவன் விடுவான்னு சொல்கிறாரு. நீ அவள்கிட்ட பேசிட்டு அவன் சொல்கிறது அவன் நோட்ஸ் கேட்டாடி அழகாண்டி பேசியிருந்தான், அவனை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அவனும் சரி தாயே பேசலை. ஏன்னா நீங்கள் வந்து சின்ன வயசில் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க என்னென்னா நம்ம தவிர்த்து நீங்கள் வந்து யார்ட்டையும் பேசக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ஜேகே, ஜிமின், வி, அப்புறம் ஜாரா, லியா, மியா நீங்கள் மட்டுமே தான் பேசிக்கணும். நீங்கள் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். உங்கள் கேங் வந்து வேறு யாரும் வந்துடக்கூடாது. அவங்களும் மற்றவங்கிட்ட பேசக்கூடாது. அது மாதிரி நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவர் வந்து அந்த ப்ராமிஸ்க்காக இங்கே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டு அதை வந்து அவ்வளோ பெருசாக கண்டுக்கிறதுலாம் இல்லை. அதே மாதிரி அவங்க வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு அவங்க கையெல்லாம் உடஞ்சிருக்கும். இவங்க வந்து புரிஞ்சிருக்கு யார்டா கையில் அடிப்பானா அந்த வியூலாம் கையெல்லாம் உடச்சிருப்பார். அந்த பசங்களோட கையெல்லாம் உடச்சி போட்டிருப்பாரு. ஸோ இப்படியே தான் உங்களுக்குள்ளே வந்து பொசேசிவ்னஸ்லாம் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்புறம் வந்து ஜிம்மில் சொல்கிறான், இப்போ நீ பொசேசிவ் ஆகிட்டு அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க கூட நீயே ப்ரப்போஸ் பண்ணிடலான்னொடனே அவர் நீங்கள் சொல்கிறீங்க ப்ரப்போஸ் பண்ணணும்டா, பட் இப்போதைக்கு வேண்டாம், நம்ம வந்து பொறுமையாக ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம், நான் வந்து பொறுமையாக இருக்கேன், ப்ரப்போஸ் பண்ணணும்டா அவனுக்கு, பட் இப்போ இல்லை, நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன். அவர் பார்க்குறதுக்கு எவ்வளோ டைம் பார்க்கணும், அப்படியே இந்த காலேஜ் எப்படி இல்லைன்னா ஒரு வாயை பொழந்துக்கிட்டு பார்க்கணும், அந்த மாதிரி நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன் வீக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே 2 டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் இயர் இல்லையா, ஸோ நீங்கள் வந்து அப்படியே எக்ஸாம்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. செமிஸ்டர் ஃபஸ்ட் இயரோட லாஸ்ட் செமிஸ்டர். ஸோ நீங்களும் அந்த செமிஸ்டர் எக்ஸாம்லாம் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ உட்காந்துட்டு அப்படியே எக்ஸாம்லாம் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு சொல்கிறீங்க, என்னடா எப்படி போச்சு எக்ஸாம் அப்படின்னே எல்லாருமே நல்லா போச்சு, சூப்பராக போச்சு. ஜிம்மின்லாம் ஒவ்வொரு எக்ஸாம் பற்றி பேசிட்டாரு. அப்போ சாரா எக்ஸாம் ரிசல்ட் வந்ததானே தெரியும் சாரோட லட்சணம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு விஜயமாக சொல்கிறாரு, அன்னி மூடு, நான் ஒன்றவே நல்லா படிச்சுட்டு வந்தேன், நான் வந்து டாப் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே மியா சொல்வா, நீங்களாம் வேணால் கீழேருந்து ஃபஸ்ட்டு விளாண்டா, அண்ணா மேலேருந்து ஃபஸ்ட்டு வர முடியாதானோடனே அவங்களாம் வந்து அப்படியே சிரிக்க ஜிம் முளைக்கிறான், நீங்களாம் அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ சிரிச்சிட்டு இப்படி வேண்டாம். இப்போ வந்து அவங்க வந்து ரிசல்ட்டே வந்துருச்சு. ஸோ ரிசல்ட் டே வந்த உடனே அங்கே 3 பேரும் பம்பிக்கிட்ட அங்கே வந்து ஒரு பிள்ளைக்கு பேன் ஒழிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் தான் வந்து ரிசல்ட்லாம் பார்க்குறீங்க. ஸோ இப்போ உங்களை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கீங்க. நீங்கள் செகண்ட் வந்து மியா, தேர்டு சாரா, ஃபோர்த் வந்து லியா. ஸோ இப்படி தான் வந்துருக்கும் லைன் வைஸாக. வந்துட்டு இவங்க நம்பர்லாம் பார்த்தா இவங்களும் பாஸ் ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து போய் சொல்கிறீங்க, அவங்கள ஜிம்முன்னு கேட்குறான், என்ன வையன் பாஸு அப்படின்னே வந்துட்டு சாரா சொல்கிறா, ஜிமின் நீ வந்து செகண்டு, ஜேகே நீ ஃபஸ்ட்டு, நீ தேர்டு அப்படின்னோடனே
என்ன நாங்கள் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்துட்டு போனோன்னே இல்லை மச்சான் கீழேருந்து ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அதான் பாஸ் ஆகிட்டோம்ல சொல்லிட்டு ஜிம்முன்னு வந்துட்டு அப்படியே கீழே உட்காடுறாரு. நீங்கள் வந்து ஏன்டா மச்சான் பயந்துட்டு ஜிம்முனா அப்படின்னா நீங்கள நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அப்பாக்கிட்ட நான் வந்து சபனம் போட்டு வச்சுருந்தேன். நான் வந்து எப்படியாவது பாஸ் ஆகி காட்டுறேன் அரியர் வைக்காமல் சொல்லிட்டு நல்ல வேலை நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி சொல்கிறாரு. அம்மாட்டி நீங்கள் சொல்கிறீங்க இங்கே என்னோட பார்ட்டி போச்சேன்னு அவர் ஜேகே சொல்ல என்ன பாட்டு போச்சு அவன் என்ன சொன்னான், நான் வந்து பாஸ் ஆகிட்டேன்னா பார்ட்டி கொடுப்பேன், நான் பாஸ் ஆகிட்டானா அவன் இப்போ அவன் பார்ட்டி கொடுப்பானோடனே நீங்கள் வந்து அப்படியே சொல்கிறீங்க. ஆமாம் ஜிம்மி எனக்கு பார்ட்டிக்கு நீ பார்ட்டி கொடுத்தே ஆகணுன்னே அவருமே வந்து இல்லை பாட்டு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்களுமே இல்லை அது எப்படி நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கையை பிடிச்சி தாத்தெல்லாம் எழுதிட்டு போகிறீங்க. ஸோ எழுதிட்டு போய் அப்படியே அவங்க போய் உட்காந்துருக்கீங்க. உட்காந்து அவரும் உங்களுக்கு பார்ட்டிலாம் கொடுக்குறாடா பார்ட்டிலாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. என்ஜாய் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறீங்க. அவங்க வீட்டுக்கு பார்த்தா அவங்க வந்து செம்ம ஷாக்கு. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து புரியல இவங்களாம் ஏன்டா வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்குன்னு ஒன்று. இன்னும் அப்புறம் அவங்க அம்மா வந்து வயன் போய் ரெடியாகிட்டு வா ட்ரெஸ் போட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து மலையாள வீட்டுக்கு போயிருப்பீங்க. காலையில் ரிசல்ட்லாம் பார்த்து மலையாளப்பெல்லாம் வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ அந்த மலையாளப்பெல்லாம் வீட்டுக்கெலாம் போய்ட்டு எல்லாம் பார்க்குறீங்க. அம்மா வந்து ட்ரெஸ் போட்டுவான்னு சொல்லிட்டோன்னா நீங்கள் அந்த ட்ரெஸ்லாம் போட்டு நிற்கிறீங்க. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒன்று பொண்ணு பார்க்க வந்துருக்காங்க என்னதான் பையன். ஸோ இன்னும் பொண்ணுங்க தள்ள இடி விழுந்த மாதிரி இருக்குது. நீங்களாம் ஐயோ பொண்ணு பார்க்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களுமே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே என்ன அவங்க வந்து என்ன பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ப்ளீஸ் அதனால் நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அவங்களுக்கு வந்து எப்படிடா எனக்கு நான் ஓகே சொல்கிறது சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அம்மா சொல்கிறீங்க அம்மா எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னா படித்தே உங்களுக்கு ஃபஸ்ட் இயரே முடிச்சுக்கோன்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போவும் உனக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிற எல்லாம் நீ வந்து சர்ச் பாரு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே அவங்களுமே பொண்ணு பார்க்கணும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அங்கேயும் வந்து இந்த அப்படியே ஃபிக்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் போயிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து சொல்லிடுறீங்க இந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க ஐடியாவில் இல்லை, எனக்கு வந்து உங்கள் பையனை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்சம் மாதிரி சொல்லிடுறீங்க. அப்புறம் உங்கள் அம்மா வந்து வயன் என்ன பேசணுன்னே நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் எனக்கு பையனை பிடிக்கல, நான் வந்து வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேன் காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மா அவங்களும் சரி அவங்களும் வந்து மாப்பிள்ளை சைடு சொல்கிறாங்க அப்படியாம்மா சரிம்மா சரி ஓகே சாரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ உங்கள் அப்பாவுக்கு வந்து புரியல நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்கள் அம்மா வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்து சொல்கிறாங்க பையன் என்ன சொல்கிறோன்னு சொல்கிறீங்க. ஆமாம் நான் வந்து இந்த மாதிரி பையனை லவ் பண்ணுறேன் என் காலேஜில். ஸோ எனக்கு பற்றி கல்யாணம்லாம் வேண்டாம், நான் அவன்கிட்ட கன்ஃபார்ம் பண்ண அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான மட்டும் நான் வந்து வேறு பையனை கல்யாணம் பண்ணிப்பேன். நீ வந்து அதுக்கு மேலே மாப்பிள்ளலாம் பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை, சரி பற்றி பார்க்க நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ உங்கள் அம்மாவும் வந்து உங்கள் அம்மாவோட பேசாதக்குள்ள உங்கள் அப்பாவை வந்து பேசாத அவளை விட்டு அவள் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஸோ இப்படி இருந்தால் நீங்கள் காலேஜ் படிங்க ரொம்ப மூட் அப்செட்டாகவே இருக்கீங்க. அப்போலாம் ஜிம்மின் கேட்குறாரு என்னடி ஆச்சு என்ன ஏன் அப்படி மூட் அப்செட்டாக இருக்கணும்னு நீங்கள் வந்து அப்படியே அவங்க வீட்டில் நடந்த மேட்டரெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மினுக்கு வந்து என்னடி சொல்கிற அப்படின்னா ஜேகே இது சரிப்பட்டு வராது பையன், ஏற்கனவே நிறையா ப்ரப்போசல் வந்துட்டுருக்கு, நீ வேறு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காருன்னு அவங்க வீட்டில் பார்த்தா பிடிச்சி வச்சுருவாங்க. போனால் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நான் அம்மாட்ட மாதிரி சொல்லிட்டேன் நான் வந்து ஒரு பையன் லவ் பண்ணுறேன்னு, ஆனால் டேராக லவ் பண்ணுறேன்னு எங்கள் அம்மாட்ட நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவுமே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சொல்கிறீங்க அவ்வளோ சீக்கிரம் லவ் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே பார்க்குறீங்க. ஸோ இப்படி இருந்தால் அந்த 3 இயர்ஸ்மே பாஸ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கும் இப்போ வீக்கும் வந்து உங்கள் எல்லாருக்கும் படிப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமுக்குலாம் நல்லா உட்காந்து படிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படியாவது பாஸ் ஆகியே ஆகணும் சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே படிச்சிட்ருக்கீங்க. அப்படியே முட்டி படிக்கிறீங்க. ஜிம்மின் ஜேகே எல்லோரும் அப்படி படிக்கிறாங்க லியாஸ் அதெல்லாம் அவங்க மட்டும் பேச வேண்டாம். பட் இன்னும் ஜிம்மின் ஜேகே அப்படியே விழுந்து படிக்கிறாங்க, எல்லாருமே சேர்ந்து படிக்கிறாங்க. ஸோ நீங்கள் நல்லா சேர்ந்து படிச்சுட்டு அப்படியே எக்ஸாம் ரிசல்ட்டு வருது. ஸோ நீங்கள் எல்லோருமே வந்து பாஸ் ஆகிட்டீங்க. ஸோ அப்படியே 2வது ஜிம்மின் ஜிகே சொல்கிறான் நீ எப்போ சொல்ல போகிறா படித்தே முடிச்சிட்டோன்னா நம்மளோடனே நீங்கள் சொல்கிறீங்க அவனுக்கு இப்போ பர்த்டே வரும்ல பர்த்டே சொல்லிக்கலாம் இன்னும் எத்தனை நாள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இன்னும் ஒரு 1 வீக் இருக்குது 1 வீக் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்படி 2வது டே ஃபுல்லாக போயிருக்கும். ஸோ இந்த 1 வீக் கழிச்சு உங்களுக்கு வந்து இந்த காலேஜ்லேருந்து ஒரு மெசேஜ் வருது இந்த மாதிரி அவங்களோட ரிப்போர்ட் கார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போகணும், லீவிங் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொன்னோன்னே நீங்களும் அதை வாங்காக போகிறீங்க. ஸோ இதுதான் உங்கள் லாஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி தான் வந்து
ஸோ இன்றைக்கி தான் நாளைக்கு வீக்கு பர்த்டே. ஸோ நீங்கள் வந்து எப்படியாவது பர்த்டே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இருக்கீங்க. ஸோ அப்புறம் ஒரு பையன் வந்து அவங்க ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறான். ஸோ நீங்கள் வந்து என்னடா அப்படிங்கிறீங்க. அவன்ல இல்லை ஒரு ரோஸ் கொண்டு எனக்கு முன்னாடி நீட்டான். நீங்களே ரோஸ் அழகாக இருக்க சொல்லிட்டு வாங்குறீங்க அப்படின்ட்டு அவன்ல இந்த ரோஸை நீ வாங்கின மாதிரி என்னையோ லைஃப்பில் எப்போ வச்சுப்பியா அப்படின்னோடனே நீங்கள் ரோஸை தூக்கி வீசுறீங்கடா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு பிள்ளைக்கு தூக்கி வீச நீங்கள் சொல்கிறீங்க. நான் ரோஸ் கொடுத்தோன்னே எனக்கு தலையில் வைக்க ரோஸ் குடிக்கும்னு நினச்சேன். எனக்கு வந்து உனக்கு பிடிக்காது, நான் வந்து வேறு பையன் லவ் பண்ணுறேன், நான் ஆல்ரெடி கம்மிட்டட் அப்படின்னு சொன்னோன்னே வீக் வந்து தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. என்னடா ஆல்ரெடி கம்மிட்டட்னோடனே அது வந்து அவங்க ஜேகேவே இல்லையா சிலருக்கும் பிடிக்கல. ஸோ அவங்களும் வந்து அப்படியே இருக்காங்க. ஸோ நீங்களே வந்து அப்படியே சொல்லிட்டு போயிடுறீங்க. வாங்கிட்டு ஷீட்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்க வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே வந்து அதுக்கு பேசவே இல்லை. ஒரு மூணு ஃபுல்லாக அப்படியே ஸ்பாயிலே ஆயிடுச்சு. ஸோ அப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு நீங்கள் தான் விஷ் பண்ணுவீங்க. வீக்கு 12 மணி கரெக்டாக நீங்கள் தான் விஷ் பண்ணீங்க. பட் நீங்கள் வந்து விஷ் பண்ணவே இல்லை. ஜேகே, ஜிமின் அம்மாடி, லியா, மியா எல்லோரும் விஷ் பண்ணிட்டாங்க. நீங்கள் மட்டும் விஷ் பண்ணவே இல்லை. ஸோ வீக் வந்து ரொம்ப அப்செட்டாக ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி அந்த ஈவினிங் போல் ஜிமின் வந்து வீக் கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறோடனே வந்து இல்லைடா நான் வரலன்னொடனே ஜிமின் சொல்கிறாரு, டே இன்னைக்கு உன் பர்த்டே சொன்னி வந்தே ஆகணும்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி வீயுமே கிளம்பி போகிறாரு. ஸோ வீயும் கிளம்பி போயிட்டு அங்கே போய் அது வந்து பார்த்தா ஒரு பீச் சைடு. ஸோ அந்த பீச்சில் தான் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்கள் மட்டும் கேட்குறாரு வாங்கின்னு வரலையானே. அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜாரா சொல்கிறா, இல்லை வாங்கி நல்லா பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு அவுட்டிங் போயிட்டா அப்படின்னு சொன்னோடனே வீக் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது சொன்னோடனே நான் மட்டும் ஜிம்மினும் ஜெய்கா நோட்டீஸ் பண்ணிடுறாங்க நல்லாவே. அப்போது அவங்க கேட்காங்க, ஏன்டா உனக்கு வயன் கம்மியாக அந்த சந்தோஷம் சொன்னோடனே சொல்கிறது, இல்லை சந்தோஷம்தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபேக் கால் ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ அப்படியே அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சு ஜிம்மின் வீயோட கண் எல்லோரும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வீக் வந்து புரியல சத்தியமாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து கேட்குறாரு, ஏன்னா என் கண்ணை மூடிக்கிங்க, கண்ணை திறந்து விடுறானோன்னு ஜிகே சொல்கிறாரு, இருடா அவனுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ மட்டும் அவனுக்கு வந்து இப்போலாம் கண்ணை வந்து அவுத்து விடுறாரு. ஸோ அவுத்து விட்டு பார்த்தா அந்த முன்னாடி அப்படின்ற அந்த செட்டப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பீச் எல்லாம் லைட்டிங்ஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி பலூன்ஸ்லாம் கட்டி தொங்க விட்டு அப்படி ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ ஜிமின் வந்து தேயோட கண்ணை கழட்டி விட்ட உடனே அது மாதிரி ஒன்று பலூன்ஸ்லாம் மேலே பறந்து போகுது, பட்டாசுலாம் வெடிக்குது, டிம்னு சொல்லிட்டு அப்படி நல்லா அப்படியே அந்த ஸ்கையுக்கு லைட்னிங்காகவே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த லேம்ப்ஸ்லாம் மேலே பறக்கிற மாதிரி அவ்வளோ நல்லா இருக்கா மாட்டி. இன்னொரு பட்டாசு வந்து ஹாப்பி பர்த்டே டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஜிம்மினுக்கு வந்து வீக் வந்து சத்தியமாக புரியவே இல்லை. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாட்டி நீங்கள் தான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஸோ வீக் வந்து இன்னும் சந்தோஷமாக இருக்குது, இன்னும் சர்ப்ரைஸ் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாட்டி நீங்கள் வந்து அப்படியே நீல் டான் போட்டு வீக்கு பக்கத்தில் வந்து வீக் வந்து ஒரு ரோஸ் பொக்கே நீட்டி வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க. ஸோ வீக் அவ்வளோதான் நின்னே மூச்சு அவர் வந்து அப்படியே உங்களே பேன்னு பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வந்து என்ன ஏற்றுக்க மாட்டியா என்ன அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு மண்டே மட்டும் ஆட்டுறாரு. ஸோ அவருக்கு வந்து கண்ணீரே வந்துருச்சு கண்ணில் இருந்து. அம்மாட்டி அவரில் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாங்குறாரு ஒரு ரோஸ் பக்கே. வந்து எல்லாருமே வந்து கைதான் தட்டி அந்த பட்டாசுலாம் அப்படி இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வந்து நம்ம லவ் அக்செப்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அம்மாட்ட அவர் கேட்குறாரு, நீ கம்மிட்டாட்டுன்னு சொன்னேன் உடனே அவர் சொல்கிறாரு, நான் நீங்கள் அவர் கேட்குறாரு. ஸோ நீங்கள் சொன்னீங்க அது நான் சும்மா ப்ராங்காக சொன்னேன், உண்மை நினச்சிட்டியா ஒன்று நான் உண்மை நினைக்கலடா. பட் நான் எனக்கு விஷ் பண்ணலையா ராத்திரி 12 மணிக்கு எப்போ நீ தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுவேன், பட் நீ எனக்கு விஷ் பண்ணவே இல்லை அப்புறமாட்டி நான் ஜிம்மின் கேட்க சொல்லிட்டானுங்க நீ வந்து டேட்டிங் போயிருக்கணுன்னு. அவங்க மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க நான் தான் அப்படி சொன்னேன் சும்மா நான் அப்புறம் எனக்கு வந்து என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நான் சொன்னேன். அண்ணா உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அம்மாண்ட சொல்கிறது என் ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்காம சொன்னேன். அப்படி இல்லை நான் சும்மா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் பண்ணேன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் உனக்கே நிறையா ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. எனக்கு காலேஜில் ப்ரப்போஸ் பண்ண பசங்க கை காலாம் நீ தான் உடச்சேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவர் வந்து உனக்கு எப்படி தெரியும்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது என்னன்னு தெரியும் ஆனால் ஜேகே ஜிம்னா சொல்லியிருக்கானுங்க என்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னா வந்து பார்க்குறாரு. ஸோ வி வந்து தலையாட்டுறாரு. ஸோ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, மாதிரி நாளைக்கே எங்கள் வீட்டில் வந்து நீ வந்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்து பேசிடு, உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வந்தோன்னு கேட்குறாரு. எதுக்குன்னா நீங்கள் சொல்கிறீங்க 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே எங்கள் அம்மா வந்து என்னைய பொண்ணு பார்க்க காலை கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து நான் அப்போவே சால்வ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் ஒரு பையன் லவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து 2 இயர்ஸ் டைம் தான் கொடுத்தாங்க. ஸோ அன்றைக்கி காலையில் எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டாங்க எங்கே அந்த பையன் ஒன்று. நான் சொன்னேன் நான் கூப்பிட்டு வரேன்னு. அதனால் நீங்கள் வந்து நின்று வா எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க அவ்வளோ நாளே வந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து வந்து அதை சொன்ன மாதிரியே அவங்க அம்மாலாம் கூப்பிட்டு உங்கள் அம்மாவுக்கு சரி ஷாக் ஏன்டா இது ஆச்சுன்னொன்னே இன்னும் அவர் சொல்கிறாரு ஆமாம் நான் வந்து லவ் பண்ணுறேன். ஸோ அதனால் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு ஓகே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவுக்கு வந்து ஓகே பையன் வந்து சின்ன வயசுலேருந்து உங்கள் அம்மாவுக்கு தெரியும் ஸோ அதனால் உங்கள் அம்மாவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்படியெல்லாம் அப்புறம் 6 மந்த் கழிச்சு அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு வேலைலாம் வேணும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படியே 6 மந்த் கழிச்சு தான் அவங்க வந்து மேரேஜ்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கடா. ஸோ இப்படியெல்லாம் அவங்க வந்து மேரேஜும் ஆயிடுச்சு 6 மந்த் கழிச்சு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக கூட வந்து ஹாப்பியாக இருக்கீங்கடா. ஸோ ஓகேடா, இந்த ஒன் ஷாட் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும் நான் அன்றைக்கி அந்த பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அட்மிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலில். ஓகே டாட்டா பை பை. நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம்டா. பாய்.